வணக்கம். மன்னார்குடி உப்பிலியப்பன் ஆட்டோ ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி டிஸ்கவர். ஓல்டு ஃபஸ்ட்டு வந்த டிஸ்கவர் மாடல் இது. என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஒயரிங் கிட்டு சுத்தமாக டேமேஜ் ஆகிடுச்சு. எல்லாம் வண்டியிலேருந்து இந்த ஒரிஜினல் ஒயரிங் கிட்லேயே ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ தான் நம்ம எடுத்துகிட்டு ஒயரிங் கிட்டு புதுசாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கொடுத்தாங்க. சரின்ட்டு அப்புறம் ஹெட்லைட் பிரைட்டு வந்து இல்லைங்க, சுத்தமாக கிடைக்க மாட்டேங்குது, வேறு ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு நம்ம என்ன பண்ணோம், எல்இடி ஆல்ட்ரேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். ஒயரிங் கிட்ட ஆல்ரெடி டேமேஜு. இதில் உள்ள 2.5 பேட்ரி தான் இருக்குது. அதே பேட்டரி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பேட்டரி நல்ல கண்டிஷனான பேட்டரியாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒயரிங் ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம். ஒயரிங் கிட்ட ஃபுல் நியூ ஒயரிங் கிட்ட போட்ட பிறகு ஒரு ஒயரிங் கிட்ட ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம். ஹெட்லைட் பல்புக்கு வந்து டிசியில் எரிய விடுறோம். பாக்கி வழக்கம் போல் நம்ம வந்து ஏசி கரண்ட்டில் ஸ்பீடாமீட்ரு பல்பு, பின்னாடி டைல் லைட் பல்பு எல்லாமே ஏசி கரண்ட்டில் எரிய விடுறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ரிலே ஒன்று ஃபிட் பண்ணுறோம். ஃபிட் பண்ணி ஒரே பட்டனில் எரியிற மாதிரி பண்ணியிருப்போம். இந்த வீடியோ ஆக்டிவாவில் வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஒரே சுவிட்சு மட்டும் ஒன்று மாற்றி அதில் ஏசி கரண்ட்டு டிசி கரண்ட்டு பண்ணியிருப்போம். இதில் வந்து ஒரே சுவிட்சு தான், வண்டியில் வர்ற சுவிட்சை தான் பண்ணிவிட்டு அதுலேருந்து என்ன செய்கிறோம் அப்படின்னாக்கா, ஒரு ரிலே ஒன்று ஃபிட் பண்ணி நம்ம ஏசிடிசியை தனியாக பிரித்து கொடுக்குறோம். இது டேஞ்சர்லாம் ஏசியில் எரியும், பார்த்தீங்கனாலே தெரியும். பிரைட்டும் நல்லாயிருக்கும். பின்னாடி வர இதெல்லாம் நல்ல பிரைட் இருக்கும், பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ மாட்டியாச்சு, மாட்டிட்டு காமிக்கிறேன். இதான் நம்ம கடை. எவ்வளோ பிரைட் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம் நீங்கள். ஓகே, இப்போ வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பார்க்குறோம். எவ்வளோ பிரைட் இருக்குது அப்படின்றது தெரியுது. இப்போ மறுபடியும் போயிட்டு ரிட்டன் வரேன். எவ்வளோ இதாகுது அப்படின்றத பார்க்கலாம் நீங்கள். நன்றி, வணக்கம்.